ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது கிராமத்து தாய்மார்கள், கிராமத்து இளம்பெண்கள். ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பான சீசன் 23 எபிசோட் 391 நீயா நானா நிகழ்ச்சியில் நடைபெற்ற விஷயங்களை நமது பார்வையில் நம்முடைய நேயர்களோடு உரையாடிய ஒரு உரையாடலுடைய முதல் பகுதியை இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சொல்லுங்க. ஓகே, ஸோ சொல்லுங்கன்னா என்ன, இந்த கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்க சிட்டியில் இருக்கிற பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதுங்க. அப்படின்றதும் கிராமத்து பக்கம் இருக்கிற வருங்கால மாமியார்கள் பெண்களை தேடும் விதமாக எல்லாம் பேசினாங்க. முக்கியமாக இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஷார்ட்ஸ் சமூக வலைதளங்கள்ல ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன, ஒரு பட்டியலின பெண் இப்போ ஓகேனாலும் நான் அந்த பொண்ணு என்ன ஜாதி என்ன மதம் கூட தெரியாது, நான் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றேன்னு ஒரு அம்மா வாக்கு கொடுக்க, சார் இப்போ நான் ஒன்று சொல்றேன், நான் ஒரு எஸ்சி பொண்ணு அப்படின்னு அந்த அம்மா சுரத்தை குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோஸ் நிறைய வைரல் ஆகும்போது இந்த நிகழ்ச்சி மீது ஒரு ஆர்வம் பொதுவாகவே, அதாவது ஒரு உதாரணத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம், அந்த படம் இப்போ தேட்டர்காரங்களாம் பார்த்தாங்க, நல்ல ரிசல்ட் வந்ததுமே இப்போ ப்ரெஷோவும் போடுறாங்க. ஏன்னா ப்ரெஷோ போட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வெளியே இப்போ படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்கன்றதுனால மோஸ்ட்லி நல்லா இருந்தால் மட்டும் தான் போடுவாங்க. ஓகே, சில படங்கள் அப்படி போட்டும் கூட நிறைய பேர் அதை வாங்குறதுக்குலாம் நிறைய யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நடுவில் கொஞ்சம் பக்கம் காண நான் எப்பயோ பார்த்தேன் ப்ரிவியூல பத்திரிகையாளர்களுக்கான ஷோ ரொம்ப ஒரு போட்டு அது ஒரு 4-5 மாசம் அப்புறம் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரியான சம்பவங்களும் நிறையவே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் விவாத பொருளாக மாறிய வகையில் உண்மையிலே அது கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போது சரி இந்த சீரியஸா இந்த விவாதங்களை, அதில் இருக்கிற நுட்பமான தகவல்களை, அது குறித்தான நமது பார்வைகளை நிறையவே பேசுவோம். ரைட், சூப்பர். எங்க இந்த பேச்சுக்கள் அடிபடும், நான் சிட்டியில தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க எங்க, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம், அதாவது 2000க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வருது. அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா வட மாநிலங்கள்ல படிப்பறிவுகள் கிடையாது. ஏன்னா இன்னமும் அவங்க கல்வியை கொடுக்காம இன்னைக்கு கூட ஸ்கூல்ல பாடத்திட்டத்தில் முகலாயர்களுடைய வரலாறே தூக்கிருக்காங்க. முகலாயருடைய வரலாறை தூக்கிட்டு இதிகாச கதைகள் உள்ளார வச்சிருக்காங்க. இவனுக்கு எப்பேற்பட்ட கை தேர்ந்த ஒரு எச்சக்கலைஞன்னு வச்சுக்கோங்க. 850 வருடமாக இந்த ஊரை ஆண்டவன் அவன் நினைச்சிருந்தானா எல்லாருமே மாத்திருக்கலாம். அவன் அவங்கிட்ட இருந்த ஒரு நேர்மை கூட இவங்க கிட்ட இல்லைன்றதுதான் மேட்டர். இத்தனைக்கும் இது மத சார்பற்ற நாடு. அங்க உள்ளார உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஆதரிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மனிதகுல விரோதிகள். உண்மையிலே ஒரு சென்ஸே இல்லாமல், புரிதலே இல்லாமல் கண்மூடித்தனமாக ஆதரிப்பவர்கள், அதை ஆதரிப்பவர்களை மதிப்பவர்கள் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் நத்திங் இந்த ஹியூமன் பீயிங் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஒன்று. ரெண்டாவது, ஆனால் நீங்கள் நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கொன்று இங்கன்மா சொல்லுவாங்க, டாய்லெட் இல்லை அவன் வீட்டில், அதனால கல்யாணத்தை நிறுத்திய பாட்னா பெண் என்ன மத்திய, அதாவது டான்ஸ்ல ஏதோ அத்துமீறினா அதனால நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி கூடி கல்யாணத்துக்கு குடி குடிச்சிட்டு வந்தான், இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நிறைய பெண்கள் அங்கேயும் எதிர்ப்பு குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழும்புகிறது. ஆனால் இங்கே திராவிட மாடல் அரசும் சரி, பெரியாரும் சரி, கலைஞரும் சரி, அண்ணாவும் சரி, எல்லோரும் வழிகொண்டு வந்த விஷயத்தில் பொம்பளை பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்ற அந்த முனைப்பில் ஃப்ரீ பஸ் பாஸ்ல இருந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கான வேலைகள்ல இருந்து இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான லீவு இருக்குல்ல, அதையும் சம்பளமாக மாத்திக்கலான்ற மாதிரி ஏதோ இன்னைக்கு ஒரு ஆர்டர் எடுத்து வந்துட்டாங்க. காவல்துறையில லீவு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இம்ப்ளிமெண்ட் எடுத்து வராங்க. இதெல்லாம் தான் நாகரிகம் அடைந்த சமூகத்திற்கு எல்லோருக்கும் எல்லாம்ன்ற ஒரு ப்ராசஸ்ல போவோம். அங்கொன்றும் இங்கொன்றுமா தகவல்கள் இருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னும் போது நாம் சரியான திசை நோக்கி போகின்றோம். அதை கெடுக்கிறதுக்கு என்ன இந்த நாக்பூர் கோஷ்டி இதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது வேற டாபிக். அது அப்புறம் காரணம் என்றால் பெண்கள் படித்து விட்டார்கள். அவர்களுக்கு மிக எளிமையாக ஊர்ல இருக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு கைகொள்றாங்க. அப்ப கைகொள்ளும் போது எது சரி தவறு என்பதை அவர்கள் நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பீரியட்ஸ்ல இன்னமும் தள்ளி வைக்கிற விஷயங்கள் ஆஸ்பைரிங் பிராமன்ஸ் ஃபேமிலியில இருக்கு. ஆஸ்பைரிங் பிராமன்ஸ் ஃபேமிலி அதுக்கு அடுத்தது இந்த இடைநிலை சாதிகள் விட்டு வரையும் போச்சு.
எதெல்லாம் தீட்டு என்று உங்கள் மனதில் போதிக்கப்பட்டு எதெல்லாம் சுத்தன்ற வகையில நீங்க பண்ணி அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சுத்த கழுவுனதுமே கையை வெட்டிடணும். ஏன்னா அது வந்து ஆய கழுவுனது எப்படி அதை வச்சுக்கலாம், அந்த கையில எப்படி நீங்க பண்ணலாம். இன்னமும் நீங்க அந்த கையை வந்து பீச்சாங்கைன்னு சொல்லி தான் அதை வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருந்து வெளிவரது தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு தான் வந்து இவங்களெல்லாம் யோசிக்க வைக்குது. இவங்க இவ்வளவு கடைச்சடியாவே இருக்காங்களா அவங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல ஓடணும்டா, என்னை விட்டுடுங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அதாவது இத்தனை வருஷமா நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மாறுவேட போட்டியில எங்க டீச்சரை என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த டீச்சர் அவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு பரிசு வாங்கினாங்க. என்னை என்ன பண்ணாங்க, நான் போய் அதுல சேர்ந்து பண்ணும்போது திடீர்னு சொல்ற லோக்கல் சேனல்ல அது வந்து டெலகாஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டான். யார் அதை வந்து கெடுத்து விட்டுருக்காங்க பாருங்க. அப்பாவுடைய தங்கையோ அக்கையோ அத்தைக்காரி வந்து ஃபோன் பண்ணி உடனே அதுல வந்து நம்ம குடும்ப மானத்துல ஏற்றி அந்த பிள்ளைய வந்து இப்ப நீ அதை நீ என்ன அழுத்தி பார்த்தாலும் இது நீயானால வந்துட்ட, நீயானால வந்து உலகம் ஃபுல்லா அந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு. அதேதான். ஆனா அது என்ன சொல்லுது, சென்னையில் இருக்கிற இலகவா கிடைக்கிற விஷயம், பாண்டிபஜாரில் சும்மா நடந்து போகும்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குற விஷயங்கள் எல்லாமே கூட எங்களுக்கு கனவாக இருக்கிறது. அந்த கனவு கூட எப்படி ஆகுதுன்னா உடன் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களாவே நடக்குது. அதை ஜாதிய முகமாகவும் கலாச்சாரத்தின் முகமாகவும் கட்டமைச்சு நம்ம ஜாதி பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்க, நம்ம ஜாதி பசங்க அப்படி பேச மாட்டாங்க. அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு விஷயம் நல்லா இருந்தது, நீங்க எல்லாம் வந்து இந்த எஸ்சி அந்த லெவலுக்கு போயிட்டீங்க சார். நான் சொல்ல உயர் ஜாதியில கொஞ்சம் கம்மியா பணம் இருந்தாலே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எங்க அப்பா காலத்துக்கு முன்னாடி காலத்துல காசு தாத்தா இங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தாருன்னா நீ என்னடா திடீர்னு கார்ல வந்து இறங்குறேன்ற அந்த கோபம் தான், அந்த விஷயங்கள் தான் வந்து இங்க. உதாரணத்துக்கு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அது உண்மை இருக்கு. அதாவது இந்த கவின் படம் டாடாவில் வருமே, உங்களால நாங்க வாழணும் ஆனா உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அந்த பொசிஷனுக்கு போறது உங்களால வந்து ஏத்துக்கவும் முடியாது உங்களால, அவ்வளவுதான். அதுதான் அங்க மேட்டர். சரி, அப்படியே போலாமா? போலாம். இதுல நிறைய பெண்கள் வந்து காரணங்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? இந்த நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி மேடம். சொல்லுங்க சார். உங்களுக்கு ரொம்ப அழகா பேசினாங்க. உண்மையிலே பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கூட ஓரளவு பார்த்தாரு. பெரியாரும் அண்ணாவும் இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு விஷயமா பேசுறாங்களே. ஆனா ஒரு இடத்துல சரினாங்க, அது என்னன்றத திரும்ப பேசுவோம். ஆனா நீங்க அதுதான் எல்லா 5 பேரும் ஒன்னா கிடையாது. ஆனா ஓரளவாவது நாம் பேசக்கூடிய இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். இப்பயும் உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு எஸ்சி பையனை போட்டு எல்லாம் போட்டு காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆர்டிகல் 15 ஒரு படம் பார்த்திருப்பீங்க. எடுத்ததுமே 3 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு வந்து தூங்கும். ஆமா, கேள்விகளே இல்ல. அங்க வந்து ஒன்னெல்லாம் எவன்டா நிக்க வைக்கிறதுன்ற அளவுக்கு வருது. ஆனால் இங்கே இவ்வளவு பேசி எட்டு வந்து எல்லாரையுமே ஒரு கில்ட் ஆக்குற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு தமிழகத்துல. நீங்க வந்து அந்த புள்ள கண்ணு கலங்கிறதும் சரி, அந்த புள்ள இது வந்துருது சார் எங்களுக்கு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க பார்த்தோம். அது சொன்ன விதமும் சரி. அந்த அம்மா வந்து பொதுவெளியில ஒரு நல்ல பிள்ளைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. உண்மையிலே அந்த அம்மாவெல்லாம் வந்து கையெடுத்து கும்பிடணும். இந்த மாதிரியான மனிதர்களால் தான் இது நம்ம வந்து மேம்பட்ட சமூகமா மாறிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்ல வர்றது அதுதான் கருத்து. அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தின கோபி மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு. சில இடங்கள்ல வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிகழ்ச்சி அது நடக்கும். நம்மளுக்கு காமிக்கிறது வெறும் 40 நிமிஷம். அப்ப ஏடிக்கு போட்டு எடிட்டிங்ல ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வந்து வரும்போது என்ன இந்த கேள்வி கேட்டா அது வந்து ஒரு பதிலே இல்லாம போயிருக்கேன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில கோபி நடந்த விஷயமும் அதை வந்து அந்த கேள்விகள் அப்படியே நீங்க வந்து படித்த சமூகம் சொல்லக்கூடிய உங்க பக்கம் நான் திருப்புறேன் அந்த கேள்வியை. வாட்ஸ் யுவர் தாட் அண்ட் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்கும்போது எல்லாம் அப்படியே அமுக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறதும் இதற்கான காரண காரியங்களும் இருக்கு. இது இல்லாமல் அவங்க இவ்வளவு பேசினவங்க வந்து அவங்க பக்கம் அப்படியே திருப்பிட முடியாது. இதற்கான இந்த அவர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணங்கள் நம்மளுக்கும் பங்கு இருக்கு. என்ன இந்த கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு காணாம போறதுனால நீச்சி தான் அவங்க அப்படி அமைதியா உட்காந்துருக்காங்க. அதற்கு எங்கேயாவது தண்டனைகளோ அங்க ஏதாவது ஒரு விஷயங்களோ நடந்திருந்தா இவங்க அப்படி உட்காந்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நாளொரு மேனியும் பொழுதொரு உணமா விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. தவறான ஒரு விஷயம் வந்தா உங்க லைசன்ஸ்ல கை வைப்பேன்னு சொல்லிப்பாரு. எல்லாம் கட்ட ஓட்டுவானா இல்லையா? ஆனா என்னன்னா சட்டங்கள் இங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேனாமணிக்குத்தனமா இருக்கிறதுனால என்ன அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகள் மூலமாக எல்லாரும் தப்பிச்சிட்டு இருக்கான். இன்னொன்னு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இங்க வந்து இன்னமும் வந்து பூஜிக்கப்படுது, பேசப்படுது. அது வந்து இன்னமும் வந்து வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதிய கட்டுமானம் இன்னும் இறுகிட்டு இருக்கு.
அப்போ பெரியாரும் அண்ணாவும் என்னடா பிடிக்கினீங்கன்னு நீங்கள் கேட்கலாம்ல, உட்கார வச்சிருக்கோம் இல்லையா எதிர்க்க, இதெல்லாம் பேச வச்சிருக்கோம்ல. அதுதான் இங்கே பெரியாரும் அண்ணாவும் பண்ணாங்க. அந்த ஜாதி பெருமையை பொதுவெளியில் பேச முடியல பார். அங்கே இருக்கிற அத்தனை பெண்களும், அத்தனை மாமியாராகக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே ஜாதி பேசணுங்க. ஆனால் இங்கே பொதுவெளிக்கு வரும்போது இல்லை அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அதுதான் அண்ணாவும் பெரியாரும் சாதிச்சதுன்னு நான் சொல்கிறேன். ரைட். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். உண்மையிலே கோபி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடங்களில் கேள்விகள் வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, சார் வயல் வேலையே செஞ்சுட்டு இருக்கேன் சார், காலையிலேருந்து சாயங்காலம் வயல் வேலையே செஞ்சுட்டு இருக்கேன், சிட்டிக்கு போனால் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அப்போ ஒரு கேள்வி, அப்போ என்னம்மா இந்த ஏற்காடு ஊட்டி மாதிரி அங்கே போயிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் அங்கே தேயிலை தோட்டம் இருக்கு சார். ஏன்னா வயலில் போய் வேலை செஞ்சவளுக்கு தான் அந்த கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். அந்த நொட்டன கதையிலேருந்து எல்லா கதையும் தெரியும். நம்மளால வந்து எளிமை அது வந்து கேள்விகளை வந்து கோக்குமாக்கா பண்ணி கேட்குற மாதிரி இருந்தாலும் கூட அதனுடைய நுட்பம் என்ன, நான் போன அழகாக அதுக்கு பதில் சொல்லிச்சு. ஊட்டி கொடைக்கானல் நான் போனாலும் என்னுடைய வசதிக்கு நான் என் தேயிலை தோட்டத்தை வேலை செய்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன். அங்கே போய் நான் திரும்ப வந்து தலையில் வந்து சாக்க போட்டு தேயிலை பண்ணிட்டு இருப்பேன். இங்கே இருக்கிற மாதிரி ஏசியில் கோட்டு போட்டு என்னால் பேச முடியாது. அந்த வழியை மிக அழகாக அந்த பொண்ணு பதிவு செஞ்சு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நானே யோசிச்சேன், நான் கிச்சன்ல நின்றுட்டு இருந்தேன். சார் கிளைமேட்டுங்க சார், அதனால நான் வந்து சென்னை இது போனேன். ஏன்னா கிளைமேட் இப்ப இங்க வேர்க்காது, அங்க மட்டுமா என்ன வேர்க்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கும் பொழுது அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அந்த பொண்ணு சொன்னிச்சு, வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சேலம் பக்கம்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, அந்த இடத்துல வயல்ல வேலை செய்யறேன் சார் அப்படிங்கறது அப்புறம் தான் சொன்னிச்சு. நண்பர்களே, 3/4 கிலோமீட்டர்ல என் பொண்டாட்டி வீடு, என் வீடு 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் 2 பேருக்கும். நான் என் ஊர்ல கூத்து பார்த்துருக்கேன், அவங்களுக்கு கூத்தே தெரியாது. புரியுதுங்களா? எங்க ஊர்ல கூத்து நடக்கும், 3 நாள் கூத்து 4 நாள் கூத்து நடக்கும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ 3/4 கிலோமீட்டர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 2 பேரும் ஒரே ஊர் தான். ஆக ஜாதிய படிமானங்கள்ல இருந்தும் பொருளாதார விஷயங்கள்லயும் சரி ஏகப்பட்ட வேறுபாடுகள் கொண்டு இருக்கு. இவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஏறு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து குண்டா வச்சுக்கிட்டு அந்த தப்பு கொட்டைன்னு சொல்லுவாங்க, ஏறு போகும். எங்க பாட்டி இருக்கும்போது அது கூட்டு போயிடும். அது சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு மல்லாட்ட கொல்லிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் உள்ளார நுழைஞ்சோம்னா, வயல் உள்ளார நுழைஞ்சோம்னா கட்டன்னு மல்லாட்டை கொத்து கொத்தா பிரிச்சுட்டு வந்து ஒரு சவுக்கு மரம் இல்ல மாமரம் நிழல் எல்லாத்தையும் போட்டுருவோம். ஏன்னா வெயில் பார்த்து வேலை செய்வோம். அந்த வெயில் இங்க வந்தா இந்த நிழல் இருக்கும். அப்ப இங்க உட்காந்து நம்ம பொறுமையா மல்லாட்டை ஆயலாம். அப்படின்னு காலையில எழுந்து கரகரன்னு 7 மணிக்கெல்லாம் போய் டக்குன்னு ஒரு 4-5 பாத்திய குச்சி எட்டுன்னு வந்து ஒரு இடத்துல போட்டோம்னா, அதன் பிறகு பொறுமையா ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய கூடை வச்சு அந்த மல்லாட்டையை அங்கிருந்து பிச்சு போடுவோம். இது ஒண்ணு. இது இப்ப இதை இவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அடுத்தது என்ன நடக்கும்னா, இந்த மல்லாட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து வயல் உழுவாங்க. அந்த வயலை உழுகும் போது நாங்க என்ன பண்ணுவோம், பக்கத்துல வந்து குண்டாங்கண்டா எடுத்துன்னு பின்னாடியே போவோம். அந்த மாடு ஓட்டிட்டு அந்த வயல் ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி போனோம்னா அது அந்த மல்லாக்கொட்டையை எடுக்கும் போது 2-3 கீழே பிச்சுக்கணும், எல்லாமே வந்துடாது. ஒரு கொத்துல எல்லாம் வந்துடாது, 2-3 இருக்குல்ல, அந்த கொட்டைகள் வெளியே வரும். அதுல எடுத்து போட்டு அதுக்கு பேர் தப்பு கொட்டை, தப்பிச்ச கொட்டை அப்படின்றது தப்பு கொட்டை அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி கொட்டைகளை சேகரிச்சதுல இருந்து மரவள்ளி கிழங்கை வந்து பிடுங்கி தண்ணியில் அலசி அதை வந்து சுட்டு சாப்பிட்டதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். ஏன்னா நாங்களே எங்கள் கிராமத்தில் முதன்மையானவர்கள். அதன் பிறகு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சிப்காட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதன் மூலமாக எல்லாரும் வந்து வீடு வாங்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிறாங்க. காரணம்னா அந்த கூத்தப்பாக்கத்தில் போட்ட தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுதான் முக்கிய காரணம். எங்கள் ஊர் ஃபேமஸ் ஆனது காரணம் தண்ணி நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே எல்லாம் அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து நாங்கள் எந்த இடங்கள் எல்லாம் வந்து மல்லாட்டை பிடுங்கி வயல்வெளிகளில் சுற்றிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் கட்டடமாக மாறிச்சு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு கஷ்டங்களை வந்து அனுபவிக்கும் பொழுது சென்னையில் வந்து நான் அந்த மாதிரி விஷயம் பண்ண எப்படி இருக்கும், அந்த மிக முக்கியமாக நான் சொல்கிறேன் நண்பர்களே, ஏப்ரல் மே வெயில்லாம் நீங்கள்லாம் வந்து நிற்க கூட முடியாது உங்களெல்லாம். அந்த இடத்துலையும் நின்று என்ன சொல்றது, மல்லாட்டை ஆஞ்சி கடைசியாக என்ன திரும்ப இருக்கும், 3 கூட 4 கூட எடுத்துன்னு போய் கொட்டினா அரை சேரு இல்லை 1/4 சேரு மல்லாட்டை போடுவாங்க. 1.5 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. எது 4 எல்லாம் உட்காந்து பண்ணான். அப்போ இந்த 4 எல்லாம் உட்காந்து இந்த 2.5 ரூபா 3 ரூபாய்க்கு பண்ணவன் சத்தியம் தேட்டரில் திடீர்னு மக்கு பாப்கார்ன் 2க்கு 700 ரூபா கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல,
ஏனென்றால் அந்த சத்தியம் தேட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து நான் வந்து வாரத்துக்கு 15 ரூபாய்க்கு சர்வர் வேலை பார்த்தேன். என்ன படித்தவன்றதுனால நீ எச்சுக்கு டம்ளர் இதெல்லாம் எடுக்க வேணாம், நீ வந்து பில்லு போட்டால் அது ஒரு டீயை பிடிச்சி கொடுத்து போதும்னு எங்கள் ஓனர் சொன்னார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல் டைம்னு நினைக்கிறேன், அந்த டைம் 95 தான் பொங்கல், எவனும் வரல லோக்கல் பசங்க. அப்புறம் நம்ம தான் செய்யணும், ஏன்னா அவன் தான் இடம் கொடுத்துருக்கான், ஷெல்டர் அவன் தான் கொடுத்துருக்கான். அண்டர்ஸ்டுட். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைஃப். அதனால் அப்படி வெயிலில் வேலை செஞ்சவன் இப்போ என் புள்ள அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்? என் பொண்ணு அதே வேலையை வந்து வயலில் போய் செய்யணும் எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைய நான் கடலூர்லேயே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? உடனே படிச்சுட்டு எங்கேயாவது போட்டு நான் அப்பா கடன் கூட வாங்கியாவது நான் உன்னை வந்து படிக்க வச்சுட்டேன், எங்கேயாவது கிளம்பிடு, இந்த ஊர் வேணாம் சொல்லணும் இல்லையா? அதைத்தான் எல்லா அப்பா அம்மாக்களும் செஞ்சு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களும் இந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்கான விஷயங்களை செய்கிறார்கள். காரணம் எல்லா ஊர்களிலும் எல்லாமும் இருந்தாலும் கூட இப்போ நான் ஃப்ரண்ட்லேயே சொல்லிடுறேன், என்ன ஓட்டம் மாறவில்லை. அதனாலே அந்த பிள்ளைகள் வந்து நகரத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். அதுதான், அதை பற்றி தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசிட்டேன், கமெண்ட்டுகளை பேசிடுங்க டப்புன்னு. கமெண்ட்கள் படிச்சு ஆமாம், கமெண்ட்டுகளை படிச்சிடுங்க. ஓகே, வந்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. 56 பேர் இருக்கீங்க. ஸோ ராஜகுரு, ஜிஜே, அமுதன் அண்ட் மகிழா கண்ணன், அன்னலட்சுமி ரவிச்சந்திரன், ரத்தி எம், குரோம்பேட் சுவாமிநாதன், கார்த்திகேயன், ஆர் பன்னீர்செல்வம், லோகேஸ்வரன் வி, பாமதி குலராஜன், ஹரிதா சக்கரபாணி, டான், சுஹாஸ்னி லோகநாதன், பூர்ணிமா டி, சித்தார்த்தன் நித்யா, எஸ்தர் ஜோஷ்வா, நஸ்ரீன் ஃபர்ஹான், ஃபாத்திமா அபு, ஃபாத்திமா நசீர், பத்மினி, அருணாமா, லவ் போயம். இது டேட்டோ போட்ட பத்மினி இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னொரு ஒரு பத்மினி, ஸ்ரீலலிதா, யுவராஜ். ஓகே, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து அமுதன் வந்து கந்தர்வ குரலோன் தேன் குழலின்னு ஒரு மாதிரி பேரே ஒரு மாதிரி சூட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஆளுக்கு மட்டுமே கந்தர்வ குரலோன் போயிட்டு இருக்கு. ஆமா, 2 பேரும் தான் பாடுறாங்க. நேத்து கூட அந்த இந்த டாட்டூ பத்மினி தானா சார்? அவங்க டாட்டூ பத்மினி தானே, அதுதான் தெரியும் மேடம். அது இந்த சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கும், 10 மைல் வட்டாரத்தில் வந்தாலே சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கும். அந்த மாதிரி நீங்க உண்மையிலே தேன் குழலி தான் நீங்க. ஏன்னா இப்ப நான் வந்து பொது ரூட்டுல தான் உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹொய்யான்னுவீங்க. அப்ப அது வரணும்ல, அந்த ஹொய்யா நானே சொன்ன எப்படி இருக்கும்? அந்த அதுக்காக நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்காக அது நல்லா அழகா. எதுக்கு ஒரே பக்கம் போயிட்டு அந்த ஒரு தேன் கோழி முடிஞ்சு போச்சு, புரிஞ்சிச்சு. இல்ல அவரு இங்கே வேற சுத்தி இருக்காரா, அவர் இங்க வந்தாலும் சரி நம்ம அங்க போனாலும் சரி 2 பேரையும் பார்த்தா. ஆமா, ஆமா, கரெக்ட். ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு பேரை எவ்வளவு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு அவரு, நம்மளை விட எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. குரோம்பே சுவாமிநாதன் சார் வந்து வெல்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்த்திகேயன் சொல்லியிருக்காப்ல, தலைவர் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும்னு அவர் எப்போ போட்டுருவார் போல இருக்கு. ஓகே, இல்லை கார்த்தி, நாங்க 11:30 வந்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா நாங்க காலைல பார்க்கவே இல்லை, வந்து ஒண்ணுமே பண்ணல, அப்படியே உட்காந்து பார்த்து உடனே வரோம். ஏன்னா அதை முடிச்சோம்னா நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும்ன்றதுனால தான். அதுல இந்த டைம்ன்றது தூக்கம் வராம அப்படியே இருக்கும்போது டக்குன்னு ஒரு 11:12 அப்படியே முடிச்சிக்கலாம் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. எஸ் ப்ளீஸ். அடுத்தது அதான் சுவாமிநாதன் சார் சொல்லியிருக்காரு, மரத்தில் இருக்கும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காயா நான் தான், செல்லம் டியரை விட நான் தான் மேல் அப்படின்னு போட்டு சிரிப்பான் போட்டிருக்காரு. அண்ட் டான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல வந்திருக்காங்க, அவங்களும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூர்ணிமா சொல்லியிருக்காங்க, பூர்ணிமா கார்த்திகேயன், நான் வந்து சைலண்ட் வாட்சர், லவ் யூ போத் வெரி மச் அப்படின்னு இருக்காங்க. நன்றிகள், தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட் ஆக்சுவலா. அண்ட் அதே லவ் யூ சொல்றது ஒரு இது வேணும்ல, அது பெரிய விஷயம். கண்டிப்பா. ஓகேவா, சொல்றதுக்கு ஒரு இது வேணும், எனக்கு வராதுன்றதுக்கு. ஊர்ல இருக்கிற யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா என்ன விடுமா, அதை ஏதோ சொல்லிட்டு போறாங்க, ஏதோ சொல்றாங்க, அதனால அது வந்து என்ஜாய் பண்ண அவங்கள சொல்லல நானு. தோணாது, என்ன பண்ண முடியும், அப்படிதான் ரைட். அதனால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரி விடுங்க. ஸோ அதே தான் குரோம்பே சுவாமிநாதன் சாரும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சைலண்ட் வாட்சர்கள் கூட கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஹரிதா சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் மீ அண்ட் மை தாத்தா, எவ்ரி ஒன் இன் த ரிலேட்டிவ்ஸ் குரூப் சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளைண்ட்லி. ஐ கேம் அவுட் ஆஃப் தீஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் சேவ் மை காமன் சென்ஸ் அப்படின்ற நல்ல விஷயம். ஆக்சுவலா உண்மையிலே நல்லது செய்யும் பொழுது நீங்க தாராளமா ஆதரிக்கணும். அது நம்ம நாடு, நம்ம கவர்மெண்ட் அப்படின்னா. ஆனா அதே நேரத்தில் ஏழை கிட்ட இருந்த தெளிவுகளை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்கணும்னு ஒருத்தவங்க சொல்லும் போது, அப்பா அம்மா சொல்றது தப்பா இருந்தா ஏன் கேட்கணும்னு கேட்டேன் என் பொண்ணு. அதுதான் எனக்கு வந்து யானிட்டு அவ்வளவு பிடிக்கும்.
நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அது என்னவோ பண்ணிட்டு போடணும். சொல்லுங்க. இல்ல அதை விட இதற்கு பொருத்தமான ஒரு விஷயமா என்னன்னா, இங்க வந்தோடனே ஆர்மி இதுக்கு போய் சேர்ந்தா இங்க போய் ஆர்மி இதுல நம்மதான் வந்து நம்மளையும் உள்ளார மைண்ட்ல ஏத்திட்டு வச்சிருக்கானுங்கல்ல. எப்பயுமே நம்மளும் ஒரு கொஞ்சம் நேரத்துல சங்கித்தனம் வரணும். அதை வந்து கேள்வியாவது கேட்கறோம்ல. என் பொண்ணு இங்க வந்ததுமே யூகே ஆர்மியில போய் சேர்ந்தா. நம்ம இந்தியன் ஆர்மி இல்ல, 1000 இருந்தாலும் இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மதம் இப்ப சொல்லவே முடியாது, அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க. அதாவது நல்லா கேட்டுக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாம்பேல இருக்கிற ஒரு அமைச்சர்னு நினைக்கிறேன் பேசுறான். பாகிஸ்தானிகளை சுட்டு கொள்ளுவோன்றான். ஏன்னா தீவிரவாதிகளை கொல்லுவீங்களா, பாகிஸ்தானியர்களே கொல்லுவீங்கன்னா அப்புறம் அந்த அவனுக்கு யார் விசா கொடுத்தா அவனுக்கு எப்படி இந்த நாட்டு உள்ளார வர முடியும்? தீவிரவாதி வர்றவனே பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு, நீங்க அதை விட்டு கடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. விசா கொடுத்து காசு கட்டி தானே உள்ளார வரான், அவனை எப்படி நீங்க சுட்டுக்க முடியும்? என்ன இந்த கன்சனும் இந்த பகுத்தறிவுமே இல்லைன்னா இது என்ன வேஸ்ட் இல்லது, எச்சக்கலத்தனமா இல்லது. இன்னைக்கு வந்து ஒரு அப்பங்காரன் அழுகுறான், ஏன்னா முஸ்லீமா போறது தப்பாடா, ஏற்கனவே 1 கோடி ரூபாய் என் குழந்தைக்கு வந்து செலவு பண்ணியிருக்கேன், 2 நாள்ல கிளம்புனா எங்கடா கிளம்புறதுன்றான். அசிங்கமா இல்லை இது? நீங்களாம் என்ன வந்து இதிகாசத்தை படிச்சு உங்களுக்கு வந்து மனிதநேயத்தை படிச்சு என்ன, அப்புறம் அது அசிங்கமா தான் வருது. இல்ல ஜாக்கி, இது எப்படின்னா ஒரே நாள்ல அந்த குழந்தைய வச்சுட்டு கதறாங்க அவன் டீமா. அதுதாங்க, அதுவே தப்புங்க, அதுவே தப்பு. எவனாவது வந்து கொரோனாவுக்கு வந்து மோளம் அடிச்சு பாத்துருக்கீங்களா? எவ்வளவு பெரிய அசிங்கம் அதெல்லாம். ஜாக்கி, எல்லாமே வந்து இவங்க வந்து என்னன்னா இந்த ரொமான்டிசைஸ் பண்ணி டிமானிசேஷன் வந்தோடனே பேசுற விஷயங்களா இருக்கட்டும், கொரோனா அப்ப பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி இப்ப உடனே கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு வந்து டிசிஷன் எடுத்துறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? அதே மாதிரி என்ன பண்ணும் தெரியுமா? இல்ல இல்ல அவ்வளவுலாம் போக வேண்டாம். உங்களை ஒரு முஸ்லீம் கண்ட்ரில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்து கிளம்பிருங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டா நீ என்ன செய்வ? என்ன செய்வ? ஒருத்தவன் கேள்வி கேட்டிருக்கான், அதான் நேற்று போட்டிருந்தேன். அவன் கேட்டா, ஏன்னா அங்க இருக்கிறவன் எல்லாருமே நீங்க டெரரிஸ்ட்ன்றீங்க முஸ்லீம்ஸ, நீங்க சவுத் ஏசியாவில் இருக்கிற இது மிடில் ஈஸ்ட்ல நீங்க எல்லாருமே இருக்கீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்துக்கள் எல்லாருமே டெரரிஸ்ட் நீங்க கிளம்புங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? வெரி சிம்பிள் क्वेश्चन, அவ்வளவுதான். அதுதான் இங்க இருக்கிறது. சரி, அப்படியே எனிவே தேங்க்யூ. இல்ல அது அந்த 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 காமன் சென்ஸ் இருந்ததுல தேங்க்யூ ஹரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணும். எஸ்தர்ங்கிறவங்க மகிழாக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. நஸ்ரீன் வந்து சொல்லியிருக்காங்க, என் வீட்டுக்காரர் இன்னும் சாப்பிட வரல, சரி ஃபோன் பண்ணலாம்னு எடுத்தேன், லைவ் வந்து சேர்ந்துட்டேன். வேற லெவல். அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட கமெண்ட் நீங்க வரிசையா படிக்கிறப்பவும் என் கமெண்ட் பாஸ் ஆகும் பொழுது என் மைண்ட் வாய்ஸ் நம்ம கமெண்ட் படிச்சிடணும் அப்படின்னு அந்த கமெண்ட் ஒருவேளை படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ ரிப்பீட் மோட்ல போட்டு எத்தனை நாள் நான் பார்ப்பேன். அப்படி பண்ணும்பொழுது குலாப் ஜாமுன் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். நாங்க தேங்க்யூ ஸோ மச் நஸ்ரீன், மீன்ஸ் அ லாட். அண்ட் அதன் பிறகு வந்து பத்மினி வந்து லவ் யூ சொல்லியிருக்காங்க, அந்த டாட்டூ பத்மினி தான். அண்ட் அருணாமா வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அம்மா அருணாமா நேற்று உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சுதாமா டக்கு டக்குன்னு நீ பாயிண்ட் பேசுறடா இப்பெல்லாம் அப்படின்னு. உடனேவே இவங்க எப்படி பத்தியா இந்த மாதிரி சப்போர்ட்லாம் வேற உனக்கு வருதா அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு வாய்ஸ் நோட் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஏதோ உடம்பு கொஞ்சம் இதுவா இருந்தது, போய் படுத்துட்டேம்மா, சாரி. ஓகே, லவ் போயம்ஸ் வந்து நேத்து போட்ட லைவே இப்பதான் ஒர்க்ல பாத்துக்கிட்டு இருக்காப்லையா, அதனால இப்போ போடுறத நாளைக்கு பாக்குறேன், லைக் பண்ணியாச்சு அப்படின்ட்டாப்ல. ஓகே, டேக் கேர். அண்ட் ஸ்ரீலலிதா யுவராஜ் வந்திருக்காங்க, அவங்களுமே வந்து லைக் போட்டுட்டேன் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லோகேஸ்வரன் வந்து உன்னை தென்றல் தீண்டும் விட மாட்டேன். ஓகே, அவர் பாட்டு போட்டிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி ஹாய் சொல்லியிருக்காங்க. லதாயப்பா, கீர்த்திவாசன், வேற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேயனார். ஓகே, இவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீலலிதா ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க திரும்பவும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்மினி வந்து பிரேக்கப் என்ன ஸ்டில் கண்டினியூவா, பேட்சப்புக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்மினி, வாய்ப்பு இல்லைன்னா நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன். லதா அப்பாவுக்கு வாய்ப்பு இருந்தது, உங்களுக்கு இருக்காதா பத்மினி? ஐ சப்போர்ட் யூ. நான் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, வாங்க. நீங்க என்ன இப்படிலாம் கேட்டீங்க? கூடவே ஒரு செவ்வாழை வச்சுக்கிட்டு என்னால பில்டப்பே கொடுக்க முடியாது, அதுதான் கொடுமை. கொஞ்சம் பில்டப் கொடுத்து இந்த மாதிரி அப்படிலாம் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெகதாண்டி அப்படி நிற்கும் போது தமால் மண்டையில என்ன நீங்க பார்த்துருக்கவா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கிறேன், கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. நாம ஒரு பில்டப் கொடுத்துருப்போம் குட்டி பசங்க கிட்டலாம், அங்கிள் வந்துட்டான் ஆட்சா பூச்சா மண்டையில் மலார்னு ஒன்று வச்சு என்ன மயிரை பிடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு போறேன்னு என்ன எப்படி இருக்கும் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் ஐ ஹாவ். ஐ டைட் அப் இன் மை ஹேண்ட்ஸ்.
மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட். மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட் அப். ஆமா, தட்ஸ் இட். இல்ல அவங்க வந்து ஏன் அதை வந்து நான் உங்களோட மனசெரிஞ்சு தான் ஜெக்க அந்த கேள்வி அந்த சப்போர்ட்லாம் கொடுக்குறேன். அடுத்த இது விஷயம் வந்து பத்மினி என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாட்டூ தெரியாம போட்டுட்டேன். அது ஒரு குத்தமா? கண்டிப்பா அது குத்தம் தான். அது எப்படி ஒரு நம்ம நேசிக்கிற உடம்ப அதை வந்து குத்தி குத்தி தானே எப்படி அது கஷ்டம் இல்ல. அது எப்படி மனசை நேசிக்கிற மாதிரி தானே உடம்பையும் நேசிக்கிறோம். அப்ப மனசுக்கு ஒரு காயம் இருக்கிற மாதிரி தானே உடம்புக்கும் காயம் பண்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்னு நான் கேட்கறேன். அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருந்துட்டு போட்டோம். ஆமா, அதை எப்படி அதை ஏத்துக்க முடியும்ன்றதான் எனக்கு விஷயம். உங்களோட பழகிறதுக்கு முன்னாடி ஜாக்கி இப்பதான் ஒரு தெளிவு வந்திருக்கு, ஒரு மாற்றம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க செஞ்சா அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கப்புறம் செய்யறவங்கள நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். பட் மீ சப்போர்ட்டிவ், ஐ ஸ்டாண்ட் டு யூ. ஓகே, சரி. மகிழா சொல்லியிருக்காங்க, இப்பெல்லாம் ஜாதி பாதி தூக்கத்தில் கண் விழித்து உன்னை படுக்கை எங்கிலும் தேடுகிறேன், மோக கனவிலே கண் விழித்து உன்னை மேக கூட்டத்தில் தேடுகிறேன், கண்ணா உன்னிரு கைகளில் என் பெண்மை கணிகிறேன், கண்ணே உன்னையும் மாலையாய் என் நெஞ்சில் அணிகிறேன், காதல் துறையே காமனின் முறையே வரங்கள் தருக வருக, இங்கு பூத்திருக்கும் வனமே வனமே, பூ பறிக்க இதுதான் தினமே, நான் பறித்திடும் உண்ணமே, அள்ளி கொடுத்திடு அன்னமே, உயிர் துடிக்குதே இன்னுமே அழகே. ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த படமே ஓரளவுக்கு பெருசாக ஃபேமஸ் ஆகலன்னா எனக்கு, ஆனால் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒச்சம்மா ஒச்சம்மான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும் அந்த படம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். படத்தை புதையல், படம் பேர் வந்து புதையல். அது சொல்லணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியாது. சொல்லுங்க. சரி, மீதி இருக்கிற கமெண்ட்களை அப்புறம் படிக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து நிகழ்ச்சிக்குள்ளார ஃபுல்லா போகல. சோ என்னென்ன காரணங்களால உங்களுக்கு வந்து பயமா இருக்கு, என்ன உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2-3 பெண்கள் சொன்ன விஷயம், கிராமத்தில் இருக்கும் மாமியார்கள் கண்டாலே டெரரா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மாமியார் மட்டும் இப்ப நான் சொல்லிக்கிறேன். அந்த மாமியார் தான் சொன்னாங்க, 3 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு தனி கொடுத்துன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் கல்யாணம் நான் பெத்து வளர்த்து உன் கையில கொடுத்துருக்கேன் அப்படின்னுவாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன வேப்பம்பழம் புதுக்கி பாத்துக்கீங்களா நீங்க? நீங்க தான் 1.5 கிலோ 3/4 கிலோமீட்டர்ல இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. புளியம்பழம் அடிச்சிருப்பீங்களே பாஸ்கரோட போய். சார் பாஸ்கர் அப்படிலாம் போல தனியா வரணும். சரி, ஏதாவது நீங்க உடனே எல்லாத்தையும் அப்படியே கூட்டு சேர்த்துறாதீங்க. சரி, ரைட். இந்த வேப்பம்பழம் இருக்குல்ல, ஆமா, வேப்பம்பழத்தை உலுக்கி பொறிக்கிறோம். இந்த வேப்பம்பழத்தை உழுக்கிறப்ப மஞ்சள் கலரா இருக்கும். அதை நீங்க இப்படி இருக்கு அழுத்தினீங்கன்னா புழுக்குன்னு வெளியே வந்துடும். ஓகே, எனக்கு கணிஞ்சு இருக்கும். அது வேப்பம் காய் பச்சை கலர்ல இருக்கும், வேப்பம் பழம் மஞ்சள் கலர்ல இருக்கும். அது நீங்க அழுத்தினீங்கன்னா பச்சைக்குன்னு வெளியே வந்துடும். அந்த மாதிரி பிதிக்கி பத்து போட்டாங்களா பொம்பளை பிள்ளைங்கள, அவங்களும் இதே கஷ்டப்பட்டு வளர்த்து டயப்பர் மாற்றி தடுப்பூசி போட்டு, இதை விட இந்த எருமாட்டுங்களை விட இவங்களுக்காக ஜட்டி வாங்கி கொடுத்தா போதும். இவங்களுக்கு மாசம் வந்து பீரியட்ஸ்க்கு பேட் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வளர்த்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பண்ண, இப்போ இவங்க மட்டும் நான் கஷ்டப்பட்டே பிள்ளைய வளர்க்கல, எனக்கு தெரியல. நான் இல்லை, ஏன்னா அவங்க சொன்ன ரியாக்ஷனுக்கு இந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டது, இதுதான் சார் பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயமா அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, சரி இப்ப பாத்தீங்களா இவங்க தான் சார் இந்த மாதிரியான பிரச்சனைகளே உண்டு பண்றது இல்ல, எவ்வளவு போற வழியில ஏதாவது சொந்தக்காரி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அதையும் வந்து இதுல சேர்த்து இருக்கிற பிரச்சனை பூதி பெருசாகிடுறது. இதுல என்னன்னா, நாங்க எல்லாம் நல்லா மாறி இருக்கோம், அப்படி வந்து தனி கொடுத்து வச்சிருக்கோம். டக்குன்னு என்ன தெரியுமா, தூரத்துக்கு யார் தனியா உட்கார வைப்பீங்கன்னா கை தூக்குறாங்க. அவங்களும் கை தூக்கிட்டு இருந்தாங்க. அதேதான். உங்களை நான் என்னத்த சொல்றது, இப்பதான் வந்து நீங்க கத்தும் போதே தெரிஞ்சு போச்சு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியல அவங்க என்ன ஊருன்னு தெரியல, உங்க பிள்ளைங்க இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவங்க பேசும்போதே அவங்க வந்து அவ்வளவு இதுவா பேசுறாங்க, பயங்கரமா.
இப்போ எங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணோ என் பொண்டாட்டியோ அவசரத்தில் வந்து பேடு கீடு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க எட்டுமே நான் தான் டிஸ்போஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கூட வச்சுட்டு போயிட்டாங்க, டிஸ்போஸ் பண்ணுறேன். காரணம்னா அது எடுக்கும்போது சில பேப்பருக்கு இப்பெல்லாம் ஊந்து கிடக்கும், கோவம் வரும். ஏன்னா இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்தது, அப்படி எடுத்த இடத்துல வைக்கணும்ட்டு. பட் இது வந்து ஒரு மாதிரி பயங்கர மன உளைச்சலாகவே இருக்கு. நான் எப்படி வெளியே வந்தேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த டிஸ்கஷனே என்னன்னா, நான் எப்படி மொக்கவாங்க, நான் எப்படி வெளியே வந்தேன், நான் எப்படி உதவாங்க, நான் எப்படி வெளியே, நான் எப்படி அசிங்கப்பட்டேன், அப்படி அதுதான் மோஸ்ட்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பயங்கர கோவம் வரும். அப்போ யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த ஒரு விஷயம் இப்போ நான் சமைக்கிறேன், இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க செய்யும்போது வச்சுட்டு போயிடுறாங்க, அவசரத்தில் எடுத்து போடலான்னுவாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு சம்திங் லைக் தட், அதை மறந்துட்டாங்க. இப்போ நம்ம அதை எடுத்து போகிறோம். சமைக்கிறது ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுறாங்க, வீட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறது, துணியை மடிச்சு வைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதை மறந்துட்டாங்க. இப்போ இதை எடுத்து போடுறது என்ன ஆகிட போது, நான் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டு செய்கிறேன். புரியுது. நான் அப்படிதான் வெளியே வந்த நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்த்துக்கோங்க, தட்ஸ் ஆல். ஏன் அப்படி சொல்றேன்னா, காலையில் முந்தா நாள் ஒரு நெயில் கட்டரை கட் பண்ணி வச்சது, அது 3 நாளாக அங்கே தான் இருக்குது. எப்போதான் அது போகுதுன்னு பார்த்தா அது கடைசி வரையும் போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அதை எடுத்து வந்து நான் தான் அதை வந்து உள்ளார வச்சது. இப்போ நான் உட்காந்துருக்கிறது கீழே 2 ட்ரா இருக்குது. சர்ன்னு எடுத்தால் அது ரொம்ப ஈஸியாக வரும், எடுத்து உள்ளார போட்டு ஓரமாக கிடக்கும், அவ்வளோதான். ஆனால் அது சேரில் உட்காந்தா குண்டி உள்ளார போயிடும். அந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருந்தா 3 நாள் அங்கே தான் இருக்குது. நான் இன்னைக்கு தான் எடுத்து போனேன். இந்த மாதிரி நானாகவே யோசித்து செய்து பாருங்க, அங்கேருந்து சென்னையில் இருக்கிற புருஷனை டிபெண்டாக கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கா. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. அப்புறம் இதை கூடமா செய்யக்கூடாது சொல்லுங்க. சரி, இதுக்கும் டிபெண்டா கூட்டணும் வந்து எங்க சார் வருது? எப்படிலாம் ஒரு கணக்கு எடுத்துன்னு வரீங்க பாருங்க. சரி, இப்ப வந்துடலாம், இங்க வந்துடலாம். சோ அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு சூப்பரா சொன்னிச்சு, சார் நாத்தனார் சார். ஏமா நாத்தனார்? நான் லாஜிக்கா அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் அதாவது வெளியிலயாவது வந்து இங்க சிட்டிலயாவது, சிட்டி இப்ப வேற எங்கேயாவது ஒரு 2 ஊர் தள்ளியாவது அடுத்த தெருல கொடுத்து வச்சிருப்பாங்க. சனியம் முருங்கை எட்டு வந்து தரேன், முள்ளங்கி எட்டு வந்து தரேன்ட்டு எட்டு வந்து கொடுத்து எட்டாவது போட்டு விட்டு போயிடும். எங்க அத்தைக்காரி அன்னைக்குன்னு பார்த்தா ஏதோ குலாப் ஜாமுன் 2 ஸ்பூன் போட்டு தனியா கொடுப்பாங்க. அவ பெரிய மயிறு வேலைக்காரி மாதிரி அவளுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா ராஜாங்கம்மா. நீனும் அவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கும்போது வரும்போது எனக்காவது நீ இந்த மாதிரி குலாப் ஜாமுன் கொடுத்துருக்கியான்னு. அதேதான். அதுக்கு என்ன அந்த பொண்ணு சொன்னேன். அப்ப கோபி ஒரு நல்ல கேள்வி கேட்டார். இங்கேயும் தான்மா பக்கத்து தெருவிலேயே கூட்டு வந்து வச்சுப்பாங்க, சிட்டி மட்டும் உங்களுக்கு எல்லாம் யாருமா அப்படி இல்லைன்னு சொன்னது அப்படின்னு பொண்ணு சொன்ன பதில் ரொம்ப நல்லா இருந்தது. சார், சிட்டில நான் தனியா போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு இதுன்னா நான் தனி கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிராமத்துல அந்த வாய்ப்பே கிடையாது. சொந்த வீடு இருக்கும், அங்கேதான் இருக்கணும். அதை மீறி நான் போனாலும் ரிலேட்டிவ்ஸ் கேள்வி கேட்பாங்க. சொந்த வீடு கட்டி வச்சிருக்கேன், வாடகை வீட்டுல எடுத்து போய் வச்சு அவங்க தாலி அருகிறா, இவ தனியா அங்க வந்து கட்டி வச்சுட்டோம், அவளை அப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கா, இவ கடங்காரி தலையணை மந்திரம் போட்டா. தலையணையில 2 பேரும் தான், 2 பேரும் படுக்கிறதுல இவ என்ன மந்திரம் போட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மேடம், சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை மேடம், சொல்லிதான் பாருங்களேன். ஒன்னும் இல்ல, இருக்க பால் எல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் தூக்கி எதை தெரியாம அம்மா வந்து அடிச்சுடுவீங்க நீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னொரு பொண்ணு சொன்னது நல்லா இருந்தது. ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லா சரௌண்டிங்ல இருப்பாங்க சார், அதுவுமே ரொம்ப வந்து இதுவான ஒரு விஷயம். அப்படின்னும் பொழுது இவங்க எல்லாருமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, பெண் பிள்ளைகள்னாலே இவங்க ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க சார், வெளியில அனுப்புறதுக்கே யோசிப்பாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பரவாயில்ல ஜாக்கி. ஒரு சில பெண்கள் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. கரியர் ஆப்ஷன் கிடையாது, கரியர் growthன்றது ஒண்ணு இருக்காது எங்களுக்கு. எனக்கு நான் படித்த வேலைகளுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஒர்க் இருக்காது. அப்ப நான் ஏன் அங்க இருக்கணும் அப்படின்றதையும், இவங்களுடைய மனநிலையை எப்படி இருக்கும்னா, கல்யாணம் பண்ணா நீ வேலையை விட்டுறணும். நான் இப்ப அந்த பொண்ணு சொன்னுச்சு இல்லைங்களா, அந்த டிராமா ஸ்டேஜ்ல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி, அதான் அந்த மாறுவேட போட்டு அந்த பொண்ணு சொன்னது நல்லா இருந்தது. நான் ஒரு ஆடிட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் சிஏ படிக்கிறேன். என்ன திடீர்னு என்ன சொல்லுவாங்க, நான் கிராமத்துல போட்டு சரி சிஏ எல்லாம் படிச்சு சரி பரவாயில்ல விடுமா, நீ வேலைக்கு போவேணா, அவன் போட்டோம் நீ உட்கார் வீட்டுலன்றுவாங்க. சிஏவே முடிஞ்சது கதை, அது எவ்வளவு கஷ்டம், அது சாதாரண விஷயமா? அது இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ஒத்துக்கணும். பல சிஏ படித்த பெண்கள், சிஏ முடித்த பெண்கள் வீட்டுல போய் சும்மா உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா, அவங்க இப்ப ஜாக்கியோட ரொம்ப க்ளோஸா கூட இருந்திருப்பாங்களா இருக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரியான பெண்களையும் நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சிஏ படிச்சவ ஊரா சுத்திட்டு இருக்கா. இதுல தெரியும், எனக்கு தெரியும் யாரும் நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச சிஏ படிச்சோ பெரிய லெவல்ல, ஆஸ்திரேலியா லெவல்ல துர்கா வந்து நல்லா ஆமா அவளே கார் ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. சரியா? ஸோ இது ஒரு சும்மா ஒரு உங்களை வம்பிழுக்கிறதுக்காக சொல்றது. புரியுது.
வச்சு அது தெரியுது மேடம், எனக்கு அது நல்லாவே புரியுது மேடம், நல்லாவே புரியுது. சரியா? இந்த மாதிரி காரணங்கள் தான் அப்படின்னும் பொழுது இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற மாமியார்கள்ட்ட சொல்றாங்க, என்ன காரணம் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே, இவங்களுக்கு யாருக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும்? ஒரு அம்மா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்பவே முடிஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்க அங்க போவாது சார். அதாவது இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. மட்டப்பட்டு வருது திருத்தனா சரியா போயிடும் அப்படின்னு எங்க அத்தெல்லாம் அந்த மாதிரிதான் அந்த லெவல தான் வெட்டோம். நாங்க பொதுவெளியில சொல்ல முடியாதுன்றதால அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது ஃபாரின்ல இருந்து வந்தா ரத்தம் சுண்டுனா ரத்தம் வருமா, அது வந்து சாணி தட்டு தான், ஒரே நாள் தட்டிட்டு போயிடும். அதுவுமே அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் சாணி தட்டுது. சாணி என்ன மாதிரி நாத்தடிக்கும், இதையே இவனுங்க எல்லாம் குடிக்கிறானுங்களே, இதையே வந்து பிரின்சிபல் ரூம் எல்லாம் தடவுறானுங்களே இந்த புறம்போக்கு நாய்ங்க அப்படின்னா கப்படியும் மேடம். அதேதான் தமிழ்நாட்டுல அது கிடையாது சார். நீங்க நாம தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணுங்களை சொல்லுவோம். அது அந்த அம்மா உடனே ரத்தம் சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரியான பொண்ணுங்க கூட வந்து சாணி தெளிக்குது. உங்க பையனை கல்யாணம் பண்ணி வர வேண்டியதானே ரத்தம் சுண்டுற பொண்ணு. ஏதோ ஏதோ ஆண்டவன் செஞ்ச புண்ணியம், நான் ஏதோ ரத்தம் சுண்டுறது ஏதோ சார். கண்ணாடி ஃபர்ஸ்ட் நீங்க ஆயிட்டுங்க சார். நீங்க கண்ணாடி போட்டாலே வேற மோடுக்கு போயிடுறீங்க. அது சொன்ன உடனே அதுக்கும் கோபி வந்து நல்லாவே கேட்டார், அது என்னது அது அப்படி ஒரு இது நான் பார்க்கலையே அப்படின்னாங்க அவங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து எங்கேயாவது ரொம்ப 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 ரேர் கேசஸ்ல ஒரு பொண்ணு வருது. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு படத்துல பட்டணத்து மருமகளா, இது வெளிநாட்டு மருமகளா, அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் இருக்கும். அந்த பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்து புடவெல்லாம் கட்டிக்கிட்டு கொண்டெல்லாம் போட்டு மல்லிப்பூலாம் வச்சுட்டு அப்படியே அந்த இந்தியன் மருமகளாவே மாறிடும். இன்னொரு பொண்ணு இங்கே இருக்கிற மருமக வந்து பயங்கரமா ஃபாரின் ஸ்டைலுக்கு எல்லாம் மாறுற மாதிரி ஒரு படம் ஒண்ணு பாத்துருக்கேன். அந்த மாதிரி நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இன்னொன்னு பொண்ணு சொன்னது நல்லா இருந்தது சார். ஒண்ணும் இல்ல சார், ஒரு பாஸ்தா நான் செய்யறேன், நான் செஞ்சு நான் சாப்பிட்டா விட்டுருவாங்களா? வாய்ப்பில்லை சார். ஆமா, நீ பாஸ்தா நீயும் புருஷனும் செஞ்சுக்கீங்க, மத்தவங்க எல்லாம் என்ன வயிற்றுல ஈர துணியா போட்டுருக்குதுன்னு அதுதான் அந்த பொண்ணு சொன்னுச்சு. இதுதான் சார் பிரச்சனை. நான் வந்து இங்க பாஸ்தா செஞ்சுக்கிறேன்னா இங்க இருக்கிறவங்க ஏதோ அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பொண்ணு சொன்னது பாஸ்தாவை ஒத்துக்குவாங்களான்னு கேட்டது கண்டிப்பா இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற மாமியார்களும் அதை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எங்க அத்தை கிட்ட போய் நீங்க பாஸ்தா செய்யறேன்னா, இதெல்லாம் என்னடி இது, இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாளா அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம மட்டும் பாஸ்தா பண்ணிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சமைச்சுக்குவாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, நம்ம பாஸ்தா பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன. நண்பர்களே, இந்த சம்பல்னு ஒன்னத்தை வந்து நான் தின்னவே மாட்டேன் நண்பர்களே. சம்பல் பட்னியா கிடந்த நாய்க்கு பாதி தோசை கிடைச்சா போதுன்ற மாதிரி இந்த ஊர்ல எதுவுமே இல்லாதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சம்பல் வந்து மீன் குழம்புக்கு போட்டேன், அது நல்லா இருந்தது, ஆனந்தி கொடுத்த சம்பல், அது இன்னைக்கு வந்து சாப்பிட்றேன். அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கும் போடுறது நல்லா இருக்குது, அந்த நூடுல்ஸுக்கு போறேன், அது நல்லா இருக்குது. சும்மா அந்த தொட்டுக்குன்னு சாப்பிடுறது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது அந்த சம்பல், சிலோன் சம்பல். இட்ஸ் வெரி நைஸ். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும்பொழுது அந்த இன்னொரு பொண்ணு சொன்னது என்னன்னா, ஏஜ் இஷ்யூ ஒரு பொண்ணு ஒரு ரீசனா சொல்லுச்சு. சரி, ஏஜ் இஷ்யூலாம் நான் இல்லை சார், செட் ஆகாது. ஏன்னா அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஒண்ணு ஃபாரின் கிரின்லாம் போயிட்டு செட் ஆகிறதுக்கு 30-32 வயசு ஆயிடுது. நான் ஏன் சார் அவங்களெல்லாம் வந்து இது பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டீச்சர் சொன்னாங்க, அவங்க தம்பிங்களுக்கு ஏதோ பாத்துட்டு இருக்காங்க போலகுது, அண்ணனுக்கு அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் இன்னமும் உட்காந்துருக்காரு போலகுது. ஓகேவா, அந்த ப்ராசஸ்ல இவங்க பாத்துட்டு இருக்காங்க போலகுது. சார், இவங்க நினைக்கிற சம்பளம் வாங்குறதுக்கு 29 வயசு ஆயிடுது, 27, 28, அதாவது காலேஜ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 23 ஆயிடுது. ஒர்க் எல்லாம் போய் சம்பளம் ஏறதுக்கு இப்படி ஒரு 4 வருஷம் போகும்போது 27, 28 ஆயிடுது. ஸோ ஏறக்குறைய 29 வயசு ஆயிடுது சார். அப்போ வந்து எப்படி வந்து அவன் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி, ஒரு லாஜிக்கான கேள்வி. ஏன்னா இப்ப இருக்கிற பெண்களுடைய எதிர்பார்ப்பு சம்பளம்லாம் வேற லெவல், லாக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. இந்த சம்பளம் இருந்தா தானடா அப்படின்னும் போதே என் தம்பி ஃபர்ஸ்ட் எல்லாம் தம்பி அத்தா பசங்க சொல்லுவாங்க, ஏய் நமக்குலாம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது செட்டில் டவுன் ஆகிறதுக்கான டைமிங் எடுக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். எந்த பெண் வந்து இப்ப நான் வந்து ஏஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு. அவன் சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்க பரவாயில்ல, நானும் கூட சேர்ந்து சம்பாதிக்கிறேன்றப்ப அவங்க அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் லாஜிக் இல்ல. அவர் எப்ப சம்பாதிச்சு நீங்க எப்பமா வீடு கட்டுவீங்க, எப்ப நீங்க குழந்தைய பாத்துப்பீங்க, அப்ப என்ன சிட்டில இருக்கிறவங்க குழந்தைய பாத்துக்கலையா இல்ல வீடே கட்டலையா, 2 பேர் வேலைக்கு போறவங்க. சோ அந்த மாதிரி கேட்கும்பொழுது அதுல இன்னொரு பொண்ணு ரொம்ப நல்லா பேசினாங்க. அந்த பொண்ணு சொன்னுச்சு, சார் அப்படியே அவன் வீடு கட்டினாலும் எனக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இப்படிதான் நான் வீடு கட்டணும்னு, நாங்க சேர்ந்து கட்ட போறோம், சேர்ந்து நான் செய்ய போறேன். அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் சார் வந்து நீ இந்த வீட்டுல வந்து தங்கறத பொறுத்தவரையிலும் இங்க பிரச்சனையே இல்லைன்னு சொல்லும் போது கோபி புஷ்டாப்ல
இப்பயும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா வாழற வீடு தானே நீங்க சொல்லவே இல்லையே, ஒசரம் தங்குற வீடுன்னு தான் சொல்றீங்க. ஒசரம் அந்த பொண்ணுக்கான ஒரு லைபிலிட்டியோ இல்லை அதுக்கான ஒரு விஷயத்தையோ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டையோ அதற்கான ஒரு இடத்தையும் நீங்க கொடுக்கல. அந்த ஸ்பேஸ்னு ஒரு விஷயத்துல கூட நீங்க வந்து தங்குறது லாட்ஜில் தான் தங்குவாங்க, வீட்டில் யாராவது தங்குவாங்களா? ஸோ அந்த லெவலில் தான் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னும் போது அதே மாதிரி வந்து சார் இங்கே இந்த ஊரில் வந்து அவங்க எல்லாருமே நாங்கள் மாறிட்டோம். குழந்தை அது இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, இங்கே வந்து அதான் கல்யாணம் ஆகி 10வது நாளே கேட்பான் இல்லை விசேஷமானுவான். ஏன்னா அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதுவும் இவன் கேட்டால் பரவாயில்ல, ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு போகிறோம், அத்தனை பேருமே கேட்டுட்டு இருப்பான். இங்கே என்ன அப்படி பிரச்சனை இல்லை, பஸ் ஏறி அவன் சென்னையில் வந்து இறங்கி அட்ரஸை கிளம்பி வரதுக்குள்ள டயர்டில் இருப்பான். கேட்கறனா கூட வந்து அடுத்த வாட்டி மூஞ்சால் அடிச்சா ஓடுவான். இங்கே பிரச்சனையே என்னன்னா வந்து போயிட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய மன உளைச்சல் போது ஒன்னு ஆப்போசிட்ல அப்படிலாம் இல்லை சார். அது இந்த ஆரோக்கியமான பெண்ணை கேட்பேன்னா அப்போ ஆரோக்கியமான பையன், அந்த ஆரோக்கியமான பையன்றது ஏன் வரமாட்டுது, அதுதான் வந்து கேள்விகளாகவே இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஆக்சுவலி. அப்போ வந்து ரெண்டு பக்கமும் இருக்கணும்ல. நீங்கள் பேசும்போதே எப்படி பேசுறீங்க, புருஷன் வீட்டில் தங்குறது பற்றி வாழறது பற்றி சொல்லவே இல்லை. நீ வந்து தங்குறது இல்லை, அது உன் வீடு தானம்மா, நீ தங்குற வீடு தானே அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களோ. நீங்கள் வந்து அங்கே வந்து வாழற வீடுன்னு அந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்த பேச்சுக்கள்லேயே உங்களுக்கு வந்து இவ்வளவு இடைசெருகல்கள் இடைமறித்தல்கள் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும்போது உங்களை நம்பி படித்த புள்ள எப்படி அங்கே வரும்? இன்றைக்கி நீங்கள் தலையாட்டிட்டு 3 மொழி கொள்கை தான் வந்து சிறந்ததுன்னு நீங்கள், அதில் நீங்கள் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலான்னு நீங்கள், தமிழ்நாட்டிலே நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் தமிழ் டீச்சரே கிடையாது. இப்போ பாம்பேயில் வந்து இதே எடுத்துகிட்டு வந்தானுங்க, ஹிந்தி தான் கட்டாயம் அப்படின்னானுங்க. அப்போ மராட்டி என்னடா போகிறதுன்னும் போது இல்லை அப்படின்னு பின்வாங்குறீங்க. அப்போ உங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிச்சயமாக பேசி உங்களை அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் புத்தியை காமிச்சிடுறீங்க. இந்த புத்தியை காமிக்கிறது இப்போ வந்து அது வந்து அப்படிலாம் ஒரு சொன்ன சொல் அப்படின்றதுக்கு வந்து மாறிட்டா கவரிமான் பரம்பரை செத்துட்டான் அப்படின்ற மாதிரி முன்னெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவானுங்க. இப்போலாம் என்ன மயிரா ஒன்றாச்சு, அவங்களான மயிரான்ற மாதிரி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் வந்து இருக்கிற நிதர்சனமான நிலைமை. ஒரு வாக்கு ஒன்று கொடுத்தா அதை மீறுவதற்கு இங்கே யாரும் என்ன சொல்கிறது யோசிக்கிறதே இல்லை, அதுதான் ஃபேக்ட். ஸோ அப்படியான ஒரு சூழலில் இந்த படித்த பெண்கள் உங்களை நம்பி எப்படி வருவாங்க? உங்கள் பேச்சுக்கள்லேயே உங்களுக்கான அது தெளிவு கிடையாது. அவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுமே வந்து நான் நாத்தனார், நான் வந்து பையனுக்கு வந்து அக்கா தங்கச்சி, நான் மாமியார், நான் தான் ரூலர் இந்த வீட்டில், நீங்கள் வந்து தங்குற பொண்ணு, ஆரோக்கியமான பொண்ணாக இருந்தால் புள்ள பெற்று கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் பிரயோகங்கள் நீங்கள் ஒரு பொதுவெளியில் பேசும்போதே இருக்கும்போது எவ்வளோ விஷயத்தை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை. அதில் இன்னொரு பொண்ணு ஒரு விஷயத்தை என்ன எடுத்துகிட்டு வந்ததுன்னா, சார் இந்த ஆண் நண்பர்கள்னு ஒன்று இருக்குது, இந்த ஆண் நண்பர்களே அழைச்சிட்டு வந்தால் இவங்க வந்து கதை கட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஆண் நண்பர்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்தால் ஓகே அப்படின்னும் போது இப்போ கணவர்கள் வந்து அதே மாதிரி பெண் நண்பிகளை அழைச்சிட்டு வந்தால் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சிங்க. ஆமாம், எல்லாம் கபால்னு உட்காந்துட்டு இருந்ததுங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிருக்கணும் ஜெக்கி? அப்போ நீங்கள் டக்குன்னு அதுதான் அவ்வளோதான் ஓகேவா, வாங்க. வேலங்குச்சி நாவலச்சு வில்லு வண்டி செஞ்சு தரேன், வண்டியில வஞ்சி வந்தா வளைச்சு கட்டி கொஞ்சம் வரேன், ஆலங்குச்சி நாவலச்சு பல்லக்கொன்னு செஞ்சு தரேன், பல்லக்குல மாமா வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சம் வரேன், வட்டமாய் காயும் வெண்ணிலா கொல்லுதே ராத்திரி, கட்டிலில் போடும் பாயுந்தான் குத்துசி மாதிரி, ஊரும் ஓரங்கட்டும் ஓச அடங்கட்டும் காத்தா பறந்து வருவேன், புது பாட்டா படிச்சு தருவேன். நீங்க உங்க பாராட்டு பெரிய விஷயம் மேடம். ஆஸ்காருக்குனே அச்சு முடியாது. போய் சொல்றது உங்களுக்கு அதுக்கு மேலனா கண்டுபிடிச்சிடலாம்.
குட் 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 சப்போர்ட். சரியா, இதுல எல்லா மாமியார்களும் அந்த பக்கம் இருந்தவங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எல்லா வசதிகளுமே வந்து கிராமத்திலேயே இருக்கு, இதெல்லாம் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து இதான் சொன்னாங்க, மைக்ரோவேவ் அவன் கூட நாங்களுமே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்பொழுது அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நான்லாம் மேரத்தான்லாம் ஓடி இருக்கேன் சார் இங்க அப்படின்னாங்க. பட்டுன்னு அதான் கேட்டாங்க, மேரத்தான் ஓடுறதுக்கு கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? கஷ்டம்தான். அந்த ட்ரெஸ் போடும்போது கூட எல்லாரும் கிண்டல் தான் சார் செஞ்சாங்க எங்க ஊர்ல, ஆனாலும் கூட என்னை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கோபியோடைய அந்த கேள்வியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இலகுவா நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்க ஓட போகும்பொழுது நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க ஊர்ல வந்து மேரத்தானுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் பசங்களோட கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சிருக்கேங்களேன். இதுல ஒரு அம்மா சொன்னது என்னன்னா, அதான் அந்த இவங்கதான் 2 பையனை உங்க கையில கொடுத்துருக்கேனேம்மா அவங்க கேட்டதை எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அப்படியே எல்லா பிரச்சனையும் அந்த ஊர்ல வந்து கேட்பாங்களாம். ஏண்டா உன் பொண்டாட்டி இது மாதிரி பண்ணுது, சத்தம் போடுது, நீ ஏன் ஒழுங்கா இது பண்ணல? ஊர்ல ரோட்ல போறோம், எதிர் வீட்டு கதவே திறக்காது, அங்க ஊர்ல இருக்கிறவங்க கும்மி அடிச்சிட்டு இருப்பா வந்து. அதுக்குதான் அந்த பொன்னாத்தா வீட்டுக்கு மலைச்சாமி போனாரா இல்லையான்னு ஊரே கூடி பேசிட்டு இருப்பான். அந்த ஆள் என்னைக்கோ போய் மீன் குழம்பு சாப்பிட்டு வந்திருப்பான். அந்த பஞ்சாயத்தை காலம் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. மழைக்கு ஒதுங்கின குத்தம் அங்க வந்து எல்லாத்தையும் கதையை கட்டி புள்ளையே படுத்துருவாங்க. இந்த காந்தராஜன் ஒரு டாக்டர் ஒரு காலேஜ் படிக்கும்போது அங்க உங்க காலேஜ்ல ஹோமோசெக்சுவலா இருந்தது அப்படிங்கிறது, காலேஜ் ஹாஸ்டல்னாலே இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், லெஸ்பியன் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒன்றும் இல்லை, அப்பெல்லாம் வந்து பொண்ணுங்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவர் போய் என்ன கேட்டிருக்காரு, உங்க பேர் என்ன அப்படின்னு இவர் ஏதோ கேட்டிருக்காரு அந்த பொண்ணுகிட்ட. அது டாக்டர் படிக்கிற பொண்ணு தான். அது நான் சொல்றது வந்து 1960களில். ஓகே, 60களில். அது திரும்பி நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்டுச்சான். கையெல்லாம் விரதர ஆரம்பிச்சான். ஏது இதுங்க எல்லாம் ஹாஸ்டல் அடிக்கிற கூத்து, சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு காசு சொன்னாரு, என்னன்னா ஒரு பேனா ஊந்துச்சான், எடுத்து கொடுத்ததுக்கு கடை கட்டானுங்களாம். இந்த பொண்ணு அதான் எடுத்து கொடுத்ததுக்கு என்னன்னா ஹாஸ்டல் போறதுக்குள்ள வந்து ஹாஸ்டல் சொல்றாங்களாம், கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து எல்லாம் பேரே வச்சுட்டாங்களாம் அந்த பிள்ளைக்கு, பேனா எடுத்து கொடுத்ததுக்கு. அடுத்து இந்த பொண்ணு வந்து கேக்குது, அதாவது அவர் சொல்றாரு, என்ன ஒரு 75 வயசு இருக்கும், அவர் சொல்றாரு, காதலிக்க தான் தெரியுமா, காதலை சொன்னா எப்படி அக்செப்ட் பண்ண தெரியல, கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு, வேர்த்து ஊத்திடுச்சு. ஏன்னா பொம்பளை புள்ள திரும்ப பேசு நினைக்கல, இவரு நீங்க என்ன லவ் பண்ணேன்னு கேட்டுச்சு, கை காலம் நடுங்கிடுச்சு, வெத்தடிடுச்சு, ஜுரமே வந்துட்டு எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கேரி ஓவர் பண்ணி போக தெரியல என்ன. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர்ல எங்க சென்னை போன்ற நகரத்துல மெடிக்கல் படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கதைகள் நடக்கும்போது இப்ப வந்து இன்னமும் அது மாதிரியான கட்டுப்பட்டுத்தனங்கள் வந்து இன்னமும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்குதான் அந்த பொண்ணு சொன்னுச்சு, பிரச்சனை ஊரே சரியாகிட்டுன்றப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நாங்க பிள்ளைய பெற்றுக்கோம், நீங்க கூட தானே உங்க அம்மாவுக்கு போனை போட்டு பேசுறீங்க. கரெக்டா அந்த பொண்ணு பாயிண்ட் பிடிச்சிருச்சு. எங்க அம்மா சொந்த அம்மா கிட்ட நான் பேசுறது உங்களுக்கு பிரச்சனை, ஆனா ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து என் பிரச்சனையை சரி பண்ணுவானா, இது என்னங்க லாஜிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கேட்டதும் வந்து ரொம்ப தெளிவா கேட்டாங்க. பட் அவங்க பேசும்போதே உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. பேசும்போதே பிள்ளைய நாங்க உங்களுக்கு அப்படி வளர்த்து 2 பிள்ளைய தங்கமா வளர்த்து, என்ன நான் எங்க அம்மால எங்களை வளர்க்கலையா, அதனாலதான் வேப்பம் பழத்தை வந்து பிதுக்குற மாதிரி பிள்ளைங்களாம் அப்படி வேப்பம் பழத்தை புதுக்கி. நீங்க அதை சொல்லும்போது நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வந்தது, நீங்க திட்டுவீங்கன்றதுனால எவ்வளவு தடிப்பு பாருங்க மேம் உங்களுக்குன்றதுனால சொல்லல. சொல்லுங்க மேடம், நீங்க தடிப்போட தானே இருக்கிறீங்க, ப்ரிவிலேஜ் அதிகமா இருக்கு உங்களுக்கு தான், சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு என்னன்னா இந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, கிரேப்ஸ் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த சீடு வச்சிருக்கிற பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க, கொட்டை அடைச்சிக்கும், அது பிடிக்காது எனக்கு. அது வந்து அதை வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால எனக்கு இல்ல மேடம் ஒண்ணும் இல்ல, இங்கேயும் சீட்லெஸ் கிரேப். ஆமாமா சீட்லெஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல பலாக்கொட்டையோ கொடாக்கொட்டையோ ஏதாவது வந்து நின்றுடும் மேடம் வாழ்க்கையில், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதெல்லாம் வந்து தவிர்க்க ரொம்ப கஷ்டம் நினைக்கும். சரி, இட்ஸ் ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த வேப்பமழை இருக்கு மேடம், நீங்க சீடு கதை சொல்லுங்க. சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தா எனக்கு பிடிக்காது இல்ல, அதனால வந்து எனக்கு என் பங்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படி நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி பிதிக்கி தூக்கி போட்டுட்டே இருப்பேன். ஓ, உங்களுக்கு ஒண்ணு பங்கு. ஆமா, எனக்கு அது பிடிக்காது. எனக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதை ஷேரும் பண்ண மாட்டேன் நான், எனக்கு பிடிக்காது. என்னோடது என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. கேட்டுக்கோங்க நண்பர்களே, எல்லாத்தையும் இதெல்லாம் கேட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். சரி, பியானோ டீச்சர்னு ஒரு படம் இருக்கு, அதுல அந்த பியானோ டீச்சர் தான் என் பொண்டாட்டி. அது என்ன பண்ணது டீச்சர், ஐயோ
ஆமா ஐயோ ஐயோ அப்படியே சைக்கோட அப்படியே கம்பேர் பண்றது ஒஸ்ட் பிஹேவியர் ஜாக்கி இதெல்லாம் ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அந்த வரேன். காலை கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் காப்பி போட சொல்லுங்க, கொஞ்சம் கால் பண்ணி ம் வர சொல்லுங்க. சார் நான் வேற ரூல்ஸ் பேசிட்டு வந்திருக்கேன் சார். ஒரு ரூம் வர மாட்டேன் நீங்க வேற ஏன் சார் ஏதாவது இதுதான் மேடம் அதில் வந்து செக்மேட்டு கட் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி வருவாங்க. சரியா? சரி. அந்த வேப்பம்பழம் இருக்குல்ல மேடம், ஆமா சார். அதை பிதுக்கின அப்புறம் குழகுழன்னு இருக்கும் மேடம். ஏன்னா அந்த வேப்பம் பழத்துக்கு ஒரு நடு அந்த கொட்டைக்கு மேலே வந்து ஒரு மாதிரி லேயர் ஒன்று இருக்கும், அது குழகுழன்னு இருக்கும். ஓகே. இந்த குழகுழெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை மணலில் போட்டு பரட்டணும். காஃபி எனக்கு, டீ எனக்கு. அதை குழகுழன்னு ஆனது அதெல்லாம் எடுத்து அந்த குழகுழப்போட நீங்கள் அதை காய வைக்க முடியாது. ஸோ மணலில் போட்டு அதை பரட்டி அப்புறம் அதை காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் உலர்த்துனதுக்கப்புறம் அது ஒரு படி ஒரு சேரு அப்படின்னு அதை வந்து விற்பாங்க. ஓகே. அதே ப்ராசஸ் அது 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 மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே. இந்த மாங்கொட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுவும் முக்கியமாக புளியங்கொட்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியான ப்ராசஸ் தான் அது வரும்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்ல வந்தேன் நானும். ஓகேவா? இப்போ இது என் ரேஞ்சுக்கு ஒன்று தானே மேடம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த கொட்டையை வந்து பிரிக்கி தூக்கி போடுறத பற்றி சொல்லுங்க, அந்த சீட்லெஸ் அது தானே சொன்னீங்க. பட் வாய்களை பிரிக்கி போடவே முடியாத அளவுக்கு கொட்டைகளையும் ஆண்டவன் நம்மளுக்கு பரிசளிப்பான். அந்த மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? இந்த எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், இப்போலாம் இந்த பிரிட்டானியா பிஸ்கட் இருக்குல்ல, இப்போ வந்து பிரிட்டானியா நிறைய இதில் இருக்குது. அப்புறம் ட்ரம்மில் வரும். இங்கே பெரிய பெரிய சேட்டு கடைகள்லாம் நாவல்டி ஸ்டோர்ஸ்லாம் வரும். காக்காக்கு போடுவோமே. கண்ணாடி தொப்பரி தானே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நாவல்டி ஸ்டோர்ஸ்ல வர்ற அந்த பிஸ்கெட்ஸ் இருக்கு, அதுல வந்து ரவுண்டா இருக்கும். பொம்மை பிஸ்கட் இல்லை, பொம்மை பிஸ்கட்டும் அதே மாதிரி டப்பாவில் வரும். அது வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி டப்பாவை வந்து நாவல்டி ஸ்டோரில் போய் காசு கொடுத்து வாங்கி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்பக்கமாக வந்து நியூஸ் பேப்பர் வச்சு அதில் வந்து முறுக்கெல்லாம் சுற்றி அதில் வச்சு முறுக்கெல்லாம் ஏர் போகாமல் இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். நைஸ் நைஸ். தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரம்ஸ்லாம் இப்போ இல்லை, டப்பாலாம் இப்போ வேறு மாதிரியான இதுக்கு வந்துடுது. அப்போலாம் அந்த மாதிரி வாங்கி வருவாங்க. அதில் வந்து என்னென்னா ரவுண்டாக குட்டியாக இருக்கும் பிஸ்கட்டு. அப்புறம் வந்து வாட் இஸ் தட் பொம்மை பிஸ்கட், பறவை, குருவி, காக்கா, எருமை, அந்த மாதிரி பொம்மையிலே அச்சடிச்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரம். அந்த ட்ரம்மை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வாங்குவோம். ஆக்சுவலி எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வாங்கி அதில் இருக்க ஒரு கவரில் போட்டு பிஸ்கட் வந்து அது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோலாம் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. நிறையா இருக்கும் அதில். இதுக்கப்புறம் அப்போல்லாம் ரிச்சாவில் தான், யாருன்னா ரிச்சாவில் ஏறி போயிட்டு பஸ் இல்லை ரிச்சாவில் ஏறி போயிட்டுனா ரிச்சாவில் தான் வாங்குறோம். எவ்வளோ தான் தின்றது? ஒரு போஸ்ட் மரத்துக்கு ஒரு பிஸ்கட்டு. இது ஒரு போஸ்ட் மரத்துக்கு இங்கே போட்டோம்ல, அது எஃபெக்ட் எங்கன்னு பாருங்க. சர்வர் வேலை செய்யும்போது 3 நாள் வேலை மூட்டானுங்க, காசு இல்லை, சோறு இல்லை, கடை. ஐயோ சொல்கிறேன். ஓகே ஓகே புரியுது சார். ஓகே. ஸோ இங்க இருக்கிறவங்களுடைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, இப்ப இவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாமே இருக்கு, எல்லாமே வந்து நாங்க தந்துடுறோம் அப்படின்றாங்க, நாங்க உங்களை வந்து இப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் அப்படின்னு அந்த பசங்க சொன்னது நல்லது. அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி சார் இவங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்க வந்து 2 பேரும் தனியா இருக்கோம், காய்கறி நறுக்குன்னா பிரச்சனையே கிடையாது. அங்க காய்கறி நறுக்க விட்டுருவாங்களா? எல்லாத்த விட பொம்பளை பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ற மாதிரி எப்பயுமே புறாவோட சுத்திட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கிராமத்துல வாக்கப்பட்டீங்கன்னா கட்சி வரையும் நீங்க அன்னைக்கு காலையில இருந்து வீட்லயே இருந்தாலும் நீங்க பிராவோட தான் சுத்திட்டு இருக்கணும். வீட்லயாவது சென்னையிலயாவது நீங்க அவுத்து போட்டா சுத்திட்டு இருக்கலாம். ஐ மீன் மேல டாப் போட்டா சுத்தலாம். ஆனா அங்க வந்து எப்பயுமே சுத்தணும். எப்போ எவன் உள்ளார வருவானே சொல்ல முடியாது. பத்திரிகை வைக்க வந்தா அப்படியே உங்களை ஒரு 8 பார்த்து போறன்னு வருவான். அது மாதிரி நிறைய வரும். அப்ப இருக்கிற பொம்பளைங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அக்ரீடு. ஏன்னா நான் நைட் ட்ரெஸ் போட போனதுக்கே அங்க ஒத்துக்க கிடையாது. நைட் ட்ரெஸ் போடுவோம்ல, பேண்ட் என்னது டிங்கிச்சா வச்சு அது பொண்ணு என்னது ஜார்ஜியானா வச்சு ஜாவல ஆரம்பிக்குமா வேணா. இப்ப கூட இதுல ஓடி போய் அதுக்கு வந்து இதை எடுக்காம போயிடுச்சு. பாருங்க ஜா 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 ஜா
அது வரல பாருங்க நம்மளுக்கு டக்குன்னு. உங்களுக்கு பேர் பிரச்சனை சார். இல்ல மேடம், வயசு வேற ஆகுது, டக்குன்னு மறந்து போகுது நிறைய. நிறைய பேர் தெரியும் போது அப்படிதான் அந்த மாதிரியான So, அதனால அந்த ஜாக்கெட் ஒரு ட்ரெஸ் மோர்ல அவங்க என்ன சார், அவங்களுக்கு என்ன சார் ப்ளூ ட்ரெஸ் மேடம், ப்ளூ ட்ரெஸ் அதுல மச்சம் வேற இருக்கு மேடம், மாறல மச்சம் இருக்கு லெஃப்டா பின்னாடி இப்ப இவ்வளவு தூரம் வந்து மேல ஏத்தி இருக்கும் மேடம். அது வீடியோ டாக்கு மாதிரி இது செல்வகோம்ஸ் பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பேர் ஞாபகம் இருக்கும்ல? இப்ப தெரியல. இப்ப காஸ்டியூம் பக்கா காஸ்டியூம் மேடம், அந்த காஸ்டியூம் மாதிரி என் வாழ்க்கையில பார்த்தே கிடையாது மேடம். அதனாலதான் சார் உங்களுக்கு பேர் ஞாபகம் இருக்கு. இங்கிலீஷ் நேம்லாம் வருது. அதுதான் கண்ணிலே குத்திடும். அடுத்து இது வந்து கண்ணுல குத்தும், பேனா மூடி வராது. பிஹேவியர் அதப்பு மேல அந்த we don't talk anymore வந்து சார்லி புத் பாடினதுக்கு அப்புறம் இது அரைக்கு நம்ம மைக் எடுத்துட்டு வரும் தெரியுங்களா, சுத்தி வரும் சொல்லிருப்போம் பொழுது. டேய் கான்செப்ட் நான் பாடின கான்செப்ட் அங்க வந்து சும்மா அந்த is to do அவ்வளவுதான் நீ சொல்லணும். we don't talk anymore அது லைட்டா ஒத்துனா போதும், அங்க சும்மா அரைக்குன்னு சுத்திட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி. அது ஏதோ சண்டை போட்டுருக்கும் போகுது கான்செப்ட் அந்த பாடுறதுக்கு முன்னாடி. அவன் பாருங்களா ஃபர்ஸ்ட் அந்த சாங் ஆரம்பிக்கும் போதே ஓரமா ஒண்ணுக்கு வந்து ஓரமா நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பான் சார்லி புத்த. அப்புறம் என்ன பண்ணுவான், முடிய பிடிச்சி இழுத்து அதே ஒத்துக்கல போடுது. அப்ப மலர் ஆட்டி வந்து விட்டுருவான் போடுது, தலையெல்லாம் கழிச்சு தான் பாடும் பாருங்க. பாத்தீங்களா அது இல்ல இந்த ட்ரெஸ் மச்சம் மாறு மச்சம் இதெல்லாம் சொல்லும் போது இதையும் நான் சொல்றேன்னு சொல்றேன். நல்லா சொல்றீங்க சார், வாங்க. ஓகேவா? ஸோ நாலஞ்சு தடவை போட்டிருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம பரப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அளவுக்கு நம்ம சேனல் கூட அதுதான். அதனாலதான் இப்ப என்னன்னா நீங்க எத்தனை பேர் இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்றத வச்சுதான் அதை நான் போடுவேன்ற. எப்படி சேனல்ல போய் போட்டுருங்க, வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கொடுத்துட்டு அது எத்தனை பேர் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து தான் நான் வந்து டக்குன்னு அந்த லிங்கே போடுவேன். ஓகே சார், சூப்பர். வாங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பாகத்தில், அதாவது முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, அடுத்த பாகத்தில் இன்னும் விரிவாக பார்ப்போம். பார்த்து ரசித்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரும் இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.